25th question. If the ratio of radii of two spheres is 4:7, find the ratio of volumes. இரு கோளங்களின் ஆரங்களின் விகிதம் கொடுத்துட்டாங்க, அதோட கன அளவோட விகிதம் கேட்குறாங்க. எக்ஸசைஸ் 7.2ல 7th சம். ஸோ ரெண்டு ரேடியஸோட ரேஷியோங்கிறப்போ R1:R2 = 4:7 எழுதுவோமா? இப்போ அவங்க கேட்டிருக்கிறது வால்யூமோட ரேஷியோ. ஃபஸ்ட்டு ஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா எழுதுங்க, 4/3 பை R3. இப்போ வால்யூமோட ரேஷியோங்கிறப்போ V1/V2 நம்ம ஃபைன் பண்ணணும். அப்போ ஃபார்முலாவில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, V1னா ஆருக்கு R1ன்னு போடணும், V2னா ரேடியஸை R2ன்னு போடணும், அவ்வளோதான். அப்போ 4/3 பை R1³ 4/3 பை R2³. இந்த 4/3 பை கேன்சல் பண்ணிட்டோன்னா நமக்கு ரிமைனிங் இருக்கிறது R1³ டிவைடட் பை R2³. இது ரெண்டும் க்யூப்னு இருக்கிறதுனால R1/R2 காமனாக ஹோல் க்யூப்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது R1:R2னா ரேஷியோ அதை எப்படி எழுதுவோம்? R1/R2 தானே மீனிங். இப்போ 4:7னா 4/7 மீனிங்கா? இப்போது R1/R2ஓட வேல்யூ 4/7. இந்த இடத்துல இந்த R1/R2க்கு பதிலாக 4/7 எழுதிக்கோங்க, ஹோல் க்யூப். ஓகேவா? இப்போ என்ன மீனிங்? 4 தனியாக க்யூப் பண்ணணும், 7 தனியாக க்யூப் பண்ணணும். அப்போ 4 க்யூப் பண்ணுறப்போ 4 4s 16, 16 4s 64ன்னு வரும். 7 தனியாக க்யூப் பண்ணுறப்போ நமக்கு 7 7s 49, 49 × 7 343 வரும். ஸோ இதை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ ரேஷியோ ஆஃப் த வால்யூம்னு கேட்குறப்போ நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ ஃபைனலாக ஆன்சர் எழுதுகிறப்போ த ரேஷியோ ஆஃப் த வால்யூம் R அப்படின்னு போட்டு 64:343 அப்படின்னு எழுதி முடிச்சிருங்க.